ஜம்மு காஷ்மீர் விவகாரத்தில் பாகிஸ்தான் பத்திரிகையாளர் கேட்ட கேள்விக்கு, பாகிஸ்தான் திருடி ஆக்கிரமித்து வைத்துள்ள காஷ்மீரை மீட்பதுதான் இன்னும் மிச்சம் உள்ளது என்று மத்திய வெளியுறவுத்துறை அமைச்சர் ஜெய்சங்கர் பதில் கொடுத்திருக்கிறார். அப்போது ஜெய்சங்கர் பேசிய பேச்சுக்கு ஜம்மு காஷ்மீர் முதல்வர் உமர் அப்துல்லா டென்ஷனாகி கடும் விமர்சனங்களை முன்வைத்திருக்கிறார். மத்திய வெளியுறவுத்துறை அமைச்சர் ஜெய்சங்கர் லண்டனில் பத்திரிகையாளர்களை சந்தித்தார். அப்போது பாகிஸ்தான் பத்திரிகையாளர் ஒருவர், நான் இப்போது ஜெய்சங்கரை கொஞ்சம் பதட்டமடைய வைக்கப் போகிறேன் என சொல்லிக்கொண்டு காஷ்மீர் தொடர்பாக கேள்வி ஒன்றை எழுப்பினார். அந்த பாகிஸ்தான் பத்திரிகையாளர், காஷ்மீரை இந்தியா சட்டவிரோதமாக ஆக்கிரமித்துள்ளது. காஷ்மீர் மக்கள் ஆயுதம் ஏந்தி எதிர்த்து நிற்கிறார்கள். காஷ்மீரில் 70 லட்சம் மக்கள் உள்ளனர். இவர்களை கட்டுப்படுத்த 10 லட்சம் ராணுவ வீரர்களை குவித்திருக்கிறீர்கள். பிரதமர் மோடி தனது நண்பரான அமெரிக்க அதிபர் டிரம்புடன் பேசி காஷ்மீர் பிரச்சனையை முடிவுக்கு கொண்டு வருவாரா என கேள்வி கேட்டார். அதற்கு சற்றும் அசராத ஜெய்சங்கர், காஷ்மீர் பிரச்சனைகளை தீர்ப்பதில் இந்தியா சிறப்பாக செயல்பட்டு வருகிறது. முதல் படியாக காஷ்மீருக்கு சிறப்பு அந்தஸ்து வழங்கக்கூடிய சட்டப்பிரிவு 370 நீக்கி உள்ளது. இரண்டாவது நடவடிக்கையாக காஷ்மீரின் வளர்ச்சி. அதற்காக பொருளாதார திட்டங்களை செயல்படுத்தி வருகிறது. சமூக நீதியை மீட்டெடுத்துள்ளது. மூன்றாவது நடவடிக்கையாக அதிக ஓட்டு பதிவாகும் வகையில் தேர்தலை நடத்தி முடித்திருக்கிறது. இன்னும் ஒரே ஒரு விவகாரம் மட்டும்தான் தீர்க்கப்படாமல் இருக்கிறது. அந்த பிரச்சனை இப்போது இந்தியாவுக்கு வெளியே உள்ளது. அதுதான் மொத்த இந்தியாவும் காத்திருக்கக்கூடிய பாகிஸ்தான் ஆக்கிரமிப்பு காஷ்மீர் எனும் திருடப்பட்ட காஷ்மீர். அதனை மட்டும் மீட்டு கொண்டு வந்துவிட்டால் மொத்த காஷ்மீர் பிரச்சனையும் தீர்க்கப்பட்டுவிடும் என உங்களிடம் நான் உறுதி அளிக்கிறேன் என ஜெய்சங்கர் பதில் கொடுத்திருக்கிறார். இந்த நிலையில்தான் மத்திய வெளியுறவுத்துறை அமைச்சர் ஜெய்சங்கர் கொடுத்த பதிலுக்கு ஜம்மு காஷ்மீர் முதல்வராக உள்ள தேசிய மாநாட்டு கட்சியை சேர்ந்த உமர் அப்துல்லா காட்டமான கேள்விகளை எழுப்பியிருக்கிறார். இது தொடர்பாக ஜம்மு காஷ்மீர் சட்டசபையில் ஆளுநர் உரைக்கு நன்றி தெரிவிக்கக்கூடிய தீர்மானத்தில் உமர் அப்துல்லா பேசினார். அதில் என்ன சொல்லி இருக்கிறார் என்றால், பாகிஸ்தான் ஆக்கிரமிப்பு காஷ்மீரை மீட்கக்கூடிய விஷயத்தில் உங்களை யார் தடுத்தார்கள்? ஜம்மு காஷ்மீரின் ஒரு பகுதி பாகிஸ்தானில் உள்ளது. அதனை மீட்டெடுக்க வேண்டாம் என்று எப்போதாவது நாங்கள் கூறினோமா? கார்கில் போர் சமயத்தில் பாகிஸ்தான் ஆக்கிரமிப்பு காஷ்மீரை மீட்டெடுத்திருக்கலாம். ஆனால் அதனை செய்யவில்லை. இப்போது நீங்கள் அதனை மீட்டெடுக்க விரும்பினால் நாங்கள் யாராவது வேண்டாம் என்று கூறினோமா? பாகிஸ்தான் மட்டுமில்லை, சீனாவும் காஷ்மீரின் ஒரு பகுதியை ஆக்கிரமித்துத்தான் வைத்திருக்கிறது. சீனா ஆக்கிரமிப்பு காஷ்மீர் பற்றி ஏன் பேசவில்லை? நீங்கள் பாகிஸ்தான் ஆக்கிரமிப்பு காஷ்மீரை மீட்டெடுக்கும் போது சீனாவின் ஒரு பகுதியாக உள்ள ஆக்கிரமிப்பு காஷ்மீரையும் மீட்டெடுத்து வழங்க வேண்டும். இதுதான் எங்களுக்கு உதவியாக இருக்கும் என கூறியிருக்கிறார். இது தவிர மத்திய பாஜக அரசை கடுமையாக உமர் அப்துல்லா விமர்சனம் செய்திருக்கிறார். அதாவது, கடைசி டோக்ரா ஆட்சியாளரான மகாராஜா ஹரிசிங்கின் ஜம்மு காஷ்மீர் தொடர்பான பாரம்பரியத்தை பாஜக அழித்துவிட்டது. மாநிலமாக இருந்த ஜம்மு காஷ்மீரை 2 யூனியன் பிரதேசங்களாக பிரித்துவிட்டது. ஜம்மு காஷ்மீரை சேர்ந்த மக்களுக்கான நிலம், வேலை வாய்ப்புகளை உறுதி செய்யும் சட்டத்தை நீக்கிவிட்டது. ஆனாலும் மாநிலத்தில் பயங்கரவாத செயல் உள்ளது. ஜம்மு மற்றும் ரிஷி பகுதியில் 2019ஆம் ஆண்டுக்கு முன்பு இருந்ததை விட தற்போது பயங்கரவாத தாக்குதல் என்பது அதிகரிக்க தொடங்கி உள்ளது என சாடியிருக்கிறார்.